ஹாய் பசங்களா, கவுன்சிலிங் ரிலேட்டடா ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல. சேனல்ல வந்து 2 டைப் ஆஃப் கவுன்சிலிங் வரும். ஸோ தெளிவா பாருங்க, தமிழ்நாடுக்கு சொல்றேன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு சொல்றேன்னா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா கோட்டா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இந்த ஃப்ரீசிங் அண்ட் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர போறோம். ஃப்ரீசிங்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல இருக்க சீட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க அப்கிரேட் பண்ணவே முடியாது. ஃப்ளோட்டிங்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க அந்த சீட் என்ன பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த ரவுண்ட்ல அப்கிரேட் தாராளமா பண்ணலாம். இப்ப ஆல் இந்தியா கோட்டால சரியா, ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஸ்டேட் கோட்டால பண்றது ரொம்ப பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் ஆல் இந்தியா கோட்டால பண்றது ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆல் இந்தியா கோட்டால எனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது, நீங்க அதை ஃப்ளோட்டிங்ல வச்சிருக்கீங்க. அப்ப லேட்டரா நீங்க அந்த காலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நீங்க எந்த காலேஜை ஃபிக்ஸ் பண்றீங்க, இதுக்கப்புறம் நான் காலேஜ் மாற்ற மாட்டேன், இல்லை தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குது ஃபைனலா, அந்த காலேஜ்ல நேரடியாக போய் நீங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா போதுமானது. ஓகே, தமிழ்நாடு கவுன்சிலிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க அதை பண்ண போறது இல்லை. ஸோ ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் என்ன சார், மெடிக்கல் கவுன்சிலிங் எம்சிசி சரிங்களா, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வந்து ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்தாங்க. அதில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃப்ரீஸ் அப்படின்னா அப்கிரேட் பண்ண முடியாது, ஃப்ளோட் அப்படின்னா நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரியா, அப்ப ஃப்ளோட் பண்றப்ப என்ன நடக்கும்னா, நம்ம இன்னும் கன்ஃபார்ம் இல்லை சார், இந்த காலேஜ் தான் நான் போறேங்கிறது கன்ஃபார்ம் இல்லை, அப்ப எனக்கு பெட்டர் காலேஜ் கிடைச்சா நான் அப்கிரேட் பண்ண போறேன், இதான் இதோட மீனிங். அப்ப ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஃப்ளோட்டிங் கேண்டிடேட் பை அலவுட் இன்ஸ்டிடியூஷன் வித்தவுட் இனிஷியல் பிசிக்கல் ரிப்போர்ட்டிங். நீங்க நேரடியாக அங்க போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது சரியா, ஸோ நீ ஃபைனலா எப்ப இதுதான் எனக்கு ஃபைனல் ஆகுறியோ அப்போ வரைக்கும் நீங்க அங்க போகணும்னு அவசியம் இல்லை சரிங்களா. ஸோ ரவுண்ட் 2 இல்லை ரவுண்ட் 3ல கூட நீங்கள் போய்க்கலாம், அதில் தப்பே கிடையாது. அது வரைக்கும் நீ அங்கே வேணா அப்கிரேட் பண்ணிக்க முடியும், ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் இருந்தால். ஆனால் தமிழ்நாடுல என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்கிற ப்ரொசீஜர் நல்லது, பட் இது அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுத்தது மச் பெட்டர் விஷ், ஆனால் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். தமிழ்நாடு ஆல்ரெடி மெயின்டைன் ரோபஸ்ட் சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் சரிங்களா. சென்ட்ரலைஸ்ட் என்ன பண்றோம் சார், ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் வச்சிருக்கோம். அப்லோடட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் தரோவா அப்ளிகேஷன் ஃபேஸ்லேயே நாங்கள் செக் பண்ணுவோம். அண்ட் பிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் கண்டக்டட் அட் த இன்ஸ்டிடியூஷன் வென் த கேண்டிடேட் பிரசன்ட் தெம்செல்ஃப் ஃபார் அட்மிஷன். அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நேரடியாக போய் அந்த காலேஜில் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்ல ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது, நான் செகண்ட் ரவுண்ட்லயும் அப்கிரேட்காக ட்ரை பண்ணுவேன். ஆனால் இவங்க என்ன கிளியரா வச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைச்சா நீங்க அங்கே பிசிக்கலா போனா மட்டும்தான் உங்க அட்மிஷன் செல்லும் சரியா. அதுக்கப்புறம் என்ன ஆகும் சார், நீங்க நேரடியாக அங்கே போயிட்டு உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல வேற ஒரு காலேஜ் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த காலேஜில் போய் ரிசைன் பண்ணிட்டு அந்த காலேஜ்க்கு போகணும். இதுதான் ப்ரொசீஜர். பட் இவங்க ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெசிக்னேஷன் நீங்க ஆன்லைன் பண்ணிக்கலாம், ஆன்லைன் ரெசிக்னேஷன் ப்ராசஸ். தமிழ்நாடு ஹஸ் ஆல்ரெடி டிரான்சிட் டு அ டிஜிட்டல் ரெசிக்னேஷன் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இனிமேல் நீங்க, ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா, ஒரு பையனுக்கு வந்து திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு, அந்த பையன் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திண்டுக்கலுக்கு அந்த பையன் வந்துட்டு, இல்லைன்னா லெட்மீஸே ஒரு பையன் திண்டுக்கல்ல இருக்கான், அவனுக்கு சென்னை ஒமன் ரூட் கிடைச்சிருக்கு ஓகே, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி கிடைச்சிருக்கு, கன்ஃபியூஷன். திண்டுக்கல் பையனுக்கு என்ன கிடைச்சிருக்கு, கன்னியாகுமரி. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல அந்த பையன் கன்னியாகுமரியில போயிட்டு சீட் எடுத்துறான். செகண்ட் ரவுண்ட்ல அந்த பையனுக்கு ஒமன்ட்ரூர் கிடைச்சிருக்குன்னா அவன் கன்னியாகுமரியில போய் ரிசைன் பண்ணிட்டு வரணும். ரிசைன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணும், சென்னையில போய் அட்மிஷன் போடணும். பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெசிக்னேஷன் நீங்க ஆன்லைன்ல பண்ணலாம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் அந்த பையன் பிசிக்கலா எங்க போகணும், கன்னியாகுமரியில அட்மிஷன் போடுறதுக்கு போகணும். அப்கிரேட் ஆகுறப்ப அங்க ரிசைன் பண்ணிட்டு இப்ப சென்னை வரைக்கும் போகணும். இது வந்து தேவையில்லாத அலைச்சல் தானே. ஏன்னா திண்டுக்கல்ல இருந்து சென்னை போகணும்னா கண்டிப்பா ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் தேவை. இப்ப டே டைம் தான், ஏன்னா இந்த வேலை ஃபுல்லா நடக்க போதுன்னா டே டைம். கூட பேரண்ட்ஸ் வராங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வேலை ஃபுல்லா போச்சு. அப்ப என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் எப்பயுமே என்னவா இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபைனலா ஒரு பையன் இந்த காலேஜா சேர போறான் முடிவானதுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்களேன், ஃபைனலா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்படியே தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் மாப்பப் ரவுண்ட் இருக்க போது, பையன் வந்து நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவனை தூக்கி போட்டு அடுத்து யார் வந்து ஜென்யூனான டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க அவங்களுக்கு சீட் கொடுத்துருங்க. ஸோ ஆன்லைன் ப்ராசஸ் வந்து எதுக்கு, ரெசிக்னேஷனுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள. அப்கிரேடேஷன் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு அப்கிரேடேஷன் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டால பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறமேல் நீங்க அப்கிரேட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் போயிடும் சரிங்களா.
ஸோ வித் 40 feet அப்படிங்கிறத அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறமேலே நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் வாங்கிக்கலாம். தேர்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட் எடுத்து தான் ஆகணும், அதுக்கு வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ அந்த சீட் வேணும்னு சொன்னீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு போயிடும். உங்களோட அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவும் இழந்துருவீங்க, செக்யூரிட்டி டெபாசிட்டும் இழந்துருவீங்க. ஓகே, ஸோ தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ எல்லாம் சரியா. ரிட்டென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் பாலிசி, நாங்கள் வந்து முன்னாடி என்ன பாலிசி வச்சிருந்தோம் அதே தான் ரீட்டைன் பண்ண போகிறோம். ஃபார் த கரண்ட் அகாடமிக் இயர் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பழைய ப்ராசஸையே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபியூச்சர் பாலிசி கன்சிடரேஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் செலெக்ஷன் கமிட்டி ரிமெயின் கமிட்டட் டு ப்ரியாரிட்டைசிங் த வெல்ஃபேர், கிளாரிட்டி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவே கிளியராக தான் இருக்குது. எப்போ வரைக்கும் வேணுமோ அப்போ வரைக்கும் ஃப்ளோட்டிங்கில் வச்சுக்கோங்க, எப்போ ஃபைனல் ஆச்சு அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சீட் கிடச்சிச்சா ஃபிக்ஸ் பண்ணு, அதுக்கப்புறம் வேணா அப்கிரேட் பண்ணிக்கோ. பட் பிரச்சனை அதனால பசங்க அழைக்கணுமே, எதுக்கு அந்த தேவையில்லாத அலைச்சல்? While the state policy remain unchanged for the current year, any prospective modification or alignment, see நான் ஓகேவா ஜென்யூனா நான் ஒரு கவர்மெண்ட் வந்து நான் சொல்றதை கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஜிஎம்சி உண்டு, கரெக்டுங்களா? சப்போஸ் இவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு பையன் திண்டுக்கல் பையன், அவனுக்கு கன்னியாகுமரி ஜிஎம்சி கிடைச்சிருக்குன்னா அந்த பையன் கன்னியாகுமரி ஜிஎம்சிக்கு போக வேண்டாம். அந்த பையன் டவுன்லோட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பக்கத்துல எந்த ஜிஎம்சி அவைலபிளா இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் திண்டுக்கல்லே ஒரு ஜிஎம்சி உண்டு, திண்டுக்கல் ஜிஎம்சியில போய் அவனோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ண சொல்லலாமே. வெரிஃபை பண்ணிட்டு அவனுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருங்க, ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் வெரிஃபைட், ஒரு ஹச் அடிச்சு கொடுத்துருங்க. இதை அவன் வந்து போர்ட்டல்ல அப்லோட் பண்ண போறான், கன்னியாகுமரியில முடிய போகுது. எதுக்கு இங்க தேவையில்லாத அலைச்சல்? வெரிஃபிகேஷன் எல்லா ஜிஎம்சியில ஒரே மாதிரி தான் பண்ண போறீங்க, அப்ப ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸை இந்த அளவுக்கு அலைய வைக்கணும்? ஸோ நீங்களும் நான் சொல்றது அக்ரி பண்றீங்களான்னு பாரு, சரியா? ரெசிக்னேஷன், ஆன்லைன் ரெசிக்னேஷன்னாலும் இப்போ செகண்ட் அவனுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா அந்த காலேஜ் அவன் ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கு பெட்டரா என்ன பண்ணலாம், நான் இந்த சீட்டை எடுத்துக்கிறேன், கரெக்டா? அந்த டவுன்லோட் பண்ண போறான், டவுன்லோட் பண்ணிட்டு நான் இந்த சீட்டை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணியிருப்பான்ல, அந்த வெரிஃபிகேஷன் திண்டுக்கல்ல பண்ண சொல்லுங்க. பக்கத்துல எந்த ஊர்ல ஜிஎம்சி இருக்கும் அங்க பண்ணா பசங்களுக்கு இந்த அலைச்சல் இருக்காது, சரிங்களா? While the state policy remains unchanged for the current year, any prospective modification or alignment with the national counseling framework is in subsequent will be evaluated solely in the best interest of students. ஸ்டூடெண்ட்ஸோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்னை பொறுத்தவரை நான் சொன்னது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பையனுக்கு வந்து எந்த ஜிஎம்சியில கிடைக்குதோ அந்த ஜிஎம்சி வரைக்கும் அலைய வைக்காம என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்க போய் அவன் வெரிஃபிகேஷன் பண்ணுவான். ஏன்னா பேமெண்ட் பண்ண போறது இல்லை, பேமெண்ட் ஆன்லைன்ல பண்ண போறாங்க பசங்க. பேமெண்ட் வந்து அவங்க ஆன்லைன்ல பண்றாங்கன்னா எதுக்காக கன்னியாகுமரி வரைக்கும் அலையணும்? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தானே, பக்கத்துல இருக்க ஜிஎம்சியில போங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சிருச்சு. ஃபைனலா என்னைக்கு நீங்க அந்த காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்களோ செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு போயிட்டு சரண்டர் பண்ணு, வேலை முடிஞ்சிடும். Any such future policy revision will be communicated with sufficient advance notice and adequate preparation time to ensure seamless. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்னன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளோட்டிங் கிடையாது, ஃப்ளோட்டிங் ஃப்ரீசிங் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் முன்னாடிலேருந்து பெட்டர் சிஸ்டம் தான். ஆனால் என்ன, அந்த ஃப்ளோட்டிங் ஃப்ரீசிங் இல்லைனாலும் அப்கிரேட் பண்ணலாம், சரியா? அது வரைக்கும் நல்ல விஷயம். தேர்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம், எந்த ஃபீஸும் நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த செக்யூரிட்டி டெபாசிட்லாம் உண்டு, ஓகேவா? ஸோ அது தமிழ்நாடை பொறுத்த நல்ல விஷயம். பட் என்ன அப்படின்னா, அந்த பையன் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்ண விரும்புறான்னா அந்த பையனை தயவுசெய்து அலைய வைக்க வேண்டாம். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நான் சொல்கிற சஜஷன் முடிஞ்சா எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற சஜஷன் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரி பண்ணுறீங்கன்னு கீழே அக்ரி டைப் பண்ணுங்க, சரியா? மற்றபடி ஒரு 2 நாளுக்குள்ளேயாவது இவங்க ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருங்க, சரிங்களா? பசங்களோட டேட்டா ரொம்ப முன்னாடி வாங்கிட்டீங்க, கர்நாடகாவில் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்களும் கூடி சீக்கிரம் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே. அண்ட் எஸ், ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறீங்கன்னா பையனோட ஸ்டேட் ரேங்க்கும் பக்கத்தில் ஆல் இண்டியா ரேங்க் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.